தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தை அமைப்பதற்கு பதிலாக வேறு இடத்தில் அமைக்க முடியுமா என கேள்வி எழுப்பி தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மார்ச் 22க்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்காக பயன்படுத்துவதை எதிர்த்து கல்லூரி மாணவர் சங்க தலைவர் ராஜ் முகமது மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதி நிர்வாகிகளின் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பர்வலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மார்ச் 26ஆம் தேதி முதலே மே மாதம் இறுதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. தரைத்தளத்தில் உள்ள நூலகத்தை வாக்கு எண்ணிக்கைக்கு மையமாகவும், இரண்டாவது தளத்தில் ஆய்வகத்தை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்க்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமாகவும் தேர்தல் ஆணையம் பயன்படுத்த இருப்பதால் அங்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் காரணமாக மாணவர்களின் சுதந்திரமான நடமாட்டம் பாதிக்கப்படும் என்றும் நூலகத்தை முறையாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதாகவும் மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் கட்டடத்தின் ஒரு பகுதியில் உள்ள 12 அறைகள் மட்டுமே பயன்படுத்த உள்ளதால் ஆய்வகத்திற்கு செல்ல இடையூறு இருக்காது எனவும், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் காவல்துறையின் பரிந்துரைப்படி கல்லூரியில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு கருதியே இந்த மருத்துவக் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்வதை தவிர்க்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தியிருந்தாலும் அவற்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலைதான் ஏற்படுகிறது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான தற்காலிக ஏற்பாடுகளுக்காக 2 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஏன் வேறு இடம் கூடாது என்றும், ஒவ்வொரு தேர்தலுக்கும் 2 கோடி ரூபாய் செலவாகிறது என்றால் தனியாக கட்டடத்தை கட்டிக்கொள்ளலாமே என்ற ஒரு கேள்வி எழுப்பதுடன் அடுத்த முறை மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்வதை தவிர்க்கலாம் என்றும் நீதிபதிகள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு மாதம் கல்லூரி வளாகத்தில் குறிப்பிட்ட பகுதியை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுவதால் ஏன் வேறு இடத்தை ஒதுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் 22ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.